ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நன்னூல் புக்கில் இருக்கிற இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சுட்டு எழுத்து 3 வகைப்படும். இது நமக்கே தெரியும். ஆ, இ, உ அப்படின்றது இந்த 3 சுட்டு எழுத்து. அதில் அகரம் தூரத்தில் உள்ள பொருளையும், இகரம் அண்மையில் உள்ள பொருளையும், உகரம் அப்படின்றது இவ்விரண்டிற்கும் நடுவில் உள்ள பொருளையும், இந்த பாயிண்ட் பாருங்கள், பின் நிற்கும் பொருளையும் மற்றும் மேல் நிற்கும் பொருளையும் உணர்த்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். தூரத்தில் உள்ள பொருள், இது அண்மையில் உள்ள பொருள், இவ்விரண்டிற்கும் நடுவில் உள்ள பொருளையும், பின் நிற்கும் பொருளையும் மற்றும் மேல் நிற்கும் பொருளையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். உதுன்னா இடையில் இருக்கும் பொருள், உவன் அப்படின்னா இடையில் இருப்பவன், உதுக்கண் அப்படின்னா சற்று தொலைவில், அதாவது கொஞ்சம் பக்கத்தில், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். பாருங்கள், இந்த இடத்துல உப்பக்கம் வந்திருக்கா, இது பின் நிற்கும் பொருளையும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டாக வருது. அதே மாதிரி உம்பர் அப்படின்றது மேல் நிற்கும் பொருள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பார்த்திங்களா, அதுக்கு இது பொருத்தமாக வரும். உம்பர் அப்படின்னா மேல் உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும், மேல் நிற்கிற பொருளை குறிக்கும். அதாவது தேவரை சொல்லலாம், இல்லை மேல் உலகம், அதெல்லாம் உம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை பாருங்கள், இந்த திருக்குறளில் அந்த உப்பக்கம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உண்யற்றுபவர். திருக்குறள். இதில் உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்ற மீனிங்கில் வருது. இதில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பின் மேல் அப்படின்ற இதுவை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் நன்னூலில் சொல்லியிருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ குரூப் 4 குரூப் 4ல் நடந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூற்று காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூற்று காரணம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸையும் அவங்க கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.